அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் பார்க்குறது டெரஸ் குக்கிங் சேனல். நான் உங்கள் மீரான். இன்றைக்கி நம்ம சிக்கன் மேமோஸ் செய்ய போகிறோம். இதுக்கு வீட்டில் உள்ள பொருளை வச்சு எளிமையான முறையில் நம்ம செய்ய போகிறோம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா, மிளகுத்தூள், புதினா கட் பண்ணது, கொத்தமல்லி தலை, பச்சை மிளகா, வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, கோஸ் பொடிசாக நறுக்குனது, இஞ்சி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறது, பூண்டு அதே மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறது, எண்ணெய், உப்பு, டால்டா, காஷ்மீர் மிளகா ஊற வச்சுருக்கிறோம், சாதா மிளகா ஊற வச்சுருக்கோம், வெங்காயத்தாள், மைதா மாவு, மஞ்சள் தூள், சிக்கன் எலும்பு இல்லாமல் போன்லெஸ் சிக்கனு பொடிசாக கொத்தி வச்சுருக்குறோம், வெனிகர், சோயா சாஸ். இப்போ மைதா மாவு 1/4 கிலோ போடுவோம். இந்த 1/4 கிலோவுக்கு மாவுக்கு தேவையான உப்பு போட்டு வேறு எதுவும் போடலை, நம்ம மாவு உப்பு தான் போட்டிருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிரட்டிக்கணும். இந்த டோ வந்து டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மோமோஸ் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். A few moments later. இப்போது நம்ம டோ டைட்டாக மோமோஸுக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த அவ்வளோ டைட்டாக இருக்கிற அளவுக்கு பிணைஞ்சி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படி மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. சும்மா ஒரு 50 ml ஆயில் ஊட்டுக்குவோம். எல்லோரும் ஆயில் ஊட்டி இது மாதிரி செய்ய மாட்டாங்க. நம்ம கறி பச்சையாக இருக்குமேங்கிறதுக்காக இது மாதிரி செஞ்சுக்கிறோம். எண்ணெய் காயட்டும். ஒரு 10-20 பல் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு. அந்த பூண்டை இதில் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் இந்த பச்சை வாசனை லைட்டாக போயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். தீ சிம்மில் தான் இருக்குது, நம்ம ஹையில் வைக்கலை, சிம்மில் வச்சு தான் செய்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். போன்லெஸ் சிக்கனு 1/2 கிலோ எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிஷினில் போட்டு மிக்சியில் அரைக்கலை, நம்ம பொடிசாக கொந்தி வச்சுருக்கோம். சின்ன சின்ன சுண்டாக பொடிசாக கொந்தி வச்சுருக்கிறோம். மோமோஸ் நம்ம மைதா மாவில் அப்படியே பச்சையாக எல்லோரும் செய்வாங்க. அது மாதிரி நம்ம போட்டோன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லு வீசும். நம்ம மோமோஸ்குள்ளே மைதா மாவில் அவ்வளோ சீக்கிரம் ஆவியில் வேகாது. அதனால் சும்மா லைட்டாக ஒரு டோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பரட்டி எண்ணெயில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மோமோஸ் மாவுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. கொஞ்சம் கரம் மசாலா சும்மா ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், மட்டன் மசாலா ஒரு 1 ஸ்பூன், பெப்பர் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே 1 ஸ்பூன். நம்ம இஞ்சியும் பூண்டும் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கிறோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சம் அந்த வாசனைக்காக. இந்த தண்ணி இந்த சிக்கன்லேருந்து விட்டு வருது பார்த்திங்களா தண்ணி, அது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளேமை ஹையில் வச்சுருவோம். ஹை வச்சு ஒரு 5 நிமிஷம் ட்ரை ஆனோம்னா எடுத்துடலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். மோமோஸ் ரெட் சட்னி செய்கிறதுக்காக ஒரு 4 தக்காளியை சும்மா லேசாக அப்படி கோடு போட்டுட்டு இதில் வேக போட்டுடலாம்.
இந்த பின்பக்கமாக லைட்டாக அப்படியே கோடு போட்டுட்டு 4 கோடு லைட்டாக அறுத்துட்டு இப்படி உள்ளே போட்டுடலாம். காஷ்மீர் மிளகா ஒரு 15 மிளகா தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக ஊறுது. அந்த ஊறின மிளகாயை இதில் போட்டுடலாம். நம்ம நார்மலான காஞ்ச மிளகா ஒரு 6 மிளகா அதில் போட்டுடலாம். வேகட்டும், நல்லா வேகட்டும். இப்போ மோமோஸு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வேக வச்சோம் இல்லையா, லைட்டாக இந்த மசாலா எல்லாமே இதில் போட்டுறோம். அதை இதில் போட்டுக்கலாம். ஒரு 200 கிராமு நம்ம பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம். கத்தி ஷார்ப்பாக நறுக்கணும். நம்ம மொக்க கத்தியில் நறுக்குனாக்க தண்ணியாக விட்டுரும். அதனால் நல்லா ஷார்ப்பான கத்தியில் நறுக்குன பொடி வெங்காயம். கோஸ் பொடிசாக நறுக்குன கோஸ். பொடிசாக நறுக்குன இஞ்சி சும்மா கொஞ்சம் லைட்டாக. பொடிசாக நறுக்குன பச்சை பூண்டு. ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் போட்டு வறுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் மசாலாவில் பிரட்டியிருக்கோம். அதனால் லைட்டாக கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் பச்சை மிளகா. சும்மா ஒரு ரெண்டு பச்சை மிளகா, குழந்தைங்கள்லாம் சாப்பிடுங்க. பொடிசாக நறுக்குன 2 பச்சை மிளகா. வெங்காயத்தாள் பொடிசாக நறுக்குன வெங்காயத்தாள். பொடிசாக நறுக்குன கொத்தமல்லி. ஒரு ஸ்பூனு, அரை கிலோவுக்கு நம்ம 1 ஸ்பூனு சோயா சாஸ். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. நம்ம சிக்கனில் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் இந்த காய்கறிக்கு வெங்காயம் இந்த இதுகளுக்காக மட்டும் வேண்டிய கொஞ்சமாக உப்பு. இப்போ எல்லாம் நல்லா பிரட்டிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி டால்டா. இது போட்டோம்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக இது போடுறோம். இப்போ மோமோஸுக்கு வேண்டிய ரெட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அது நம்ம தக்காளி நல்லா வேக போட்டோம்ல, அந்த வேக போட்ட தக்காளியை எடுத்து அதில் போட்டுடலாம். தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் ஒரு 4 பல்லு பொடிசாக நறுக்குன்னு பூண்டு போட்டுக்கலாம். பொடிசாக நறுக்குன ஒரு சின்ன கைப்பிடி இஞ்சி, பொடிசாக நறுக்குனது இஞ்சியும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம். காம்போட உள்ள கொத்தமல்லி அது போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி காம்போட போட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டோம். உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து போட்டுக்குங்க. நம்ம மாவு அரை மணி நேரம் ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் உருட்டி டோ ரெடி பண்ணி இப்போ மோமோஸுக்கு தட்டி ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒன்றுனா உருட்டி மோமோஸ்க்கு ரெடி பண்ணலாம். இந்த ஓரம் நல்லா மெல்லிசாக இந்த சைடுகளை நல்லா உருட்டிக்குங்க. ஓரத்தை இதில் வச்சு ஸ்டெப் வச்சு ஒன்றுனா ரெடி பண்ணிட்டு வரலாம். இந்த பாருங்க, இந்த சைடில் வந்து ஒன்று அமுக்கிட்டு இந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு நம்ம புடவை மடிக்கிற மாதிரி நல்லா அப்படியே நைஸாக மடித்து மேலே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது கஷ்டமாக இருந்தால் இப்போ இந்த மாதிரி வெள்ளை பூண்டு மாதிரி பூண்டு மாடலில் மடிச்சுக்கிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, அப்படியே சுற்றி புடவை மடிக்கிற மாதிரி அப்படியே மடிச்சுக்கிட்டே வாங்க. இதே மாதிரி அந்த மாடல் வேணால் அது மாதிரி படிச்சுங்க, இல்லைன்னா இது மாதிரி படிச்சுங்க, இல்லை இன்னொரு மாடல் பாருங்கள். நம்ம சோமாஸ் படிப்போம்ல,
வீட்டில் அந்த சோமாஸ் மாடலில் கூட செய்யலாம். இதில் வச்சுக்கிட்டு சோமாஸ் மாடலில் மடிச்சுக்கலாம். இப்படியும் மடிக்கலாம். A few moments later. 250 கிராம் மைதாவில் 31 மோமோஸ் வந்திருக்கு. நம்ம 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் இதில் போட்டிருக்கோம். கோஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம். மொத்தம் ஒரு 170 ரூபா ஆயிருக்கு. இது நம்ம கடையில் போய் வாங்கினா ஒரு பிளேட்டு 5 6 கொடுப்பாங்க, 120 ரூபா சொல்லுவாங்க, 70 ரூபா கொடுக்குறாங்க, எப்படி எப்படியோ கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு 31 மோமோஸ் கிடச்சிருக்கு. 1/4 கிலோவில் 250 கிராமில் நம்ம வீட்டிலே இது மாதிரி செஞ்சு சட்னி அரைச்சி நம்ம எல்லாரும் நம்ம திருப்தியாக சாப்பிட்லாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் வச்சு அவிக்கலாம். இட்லி தட்டில் நமக்கு அந்த வண்டு வச்சு கண்ணு வச்ச சட்டியில் இல்லை, நம்ம இட்லி சட்டிலே அவிக்கிறோம். தட்டில் எண்ணெய் தடவியாச்சு. இப்போ இதை இங்கே வச்சு ஒன்று ஒன்றா வச்சு அடிக்குவோம். தண்ணி கொதிக்குது. இப்போ தட்டுகளை வச்சிடலாம். பதினஞ்சு நிமிஷம் இந்த இட்லி குக்கரில் வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அது ஸ்டீமில் வெந்து எடுத்ததுக்கப்புறம் ஷைனிங்காக கொஞ்சம் டால்டா அப்ளை பண்ணியிருக்கு. இது சட்னி ரெடியாகி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம அங்கே காட்டினால அதே இது மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.